இன்றைக்கி சாட்டர்டேங்க. இன்றைக்கி நான்வெஜ் சமைக்கலான்ட்டு மீன் வாங்கியிருந்தோம். வாவல் 1 கிலோவும் இறால் அரை கிலோவும் வாங்கியிருந்தோம். நாங்கள் எப்போவுமே இந்த மீன் தாத்தாட்ட தான் வாங்குவோம். இவர் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவார். இன்றைக்கி கிளைமேட்டும் அதே மாதிரி நல்லாவே இருந்துச்சுங்க. ரொம்ப வெயிலெலாம் அடிக்கல. காலையில் ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வாங்கின மீனெல்லாம் எடுத்து நான் கழுவி விட்டு அதில் வந்து மசாலா தடவலான்ட்டு இருந்தேன். எப்போயுமே மீன் வாங்கினா நான் தான் கழுவுவேன். எனக்கு மீன்கிற ரொம்ப பிடிக்குங்கிறனால நானே கழுவி பண்ணிக்கிறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிடுவேங்க. அப்போது நான் வந்து அதில் மசாலா தடவலான்ட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் ஃபிஷ் மேலே வந்துட்டு வந்து அப்ளை பண்ணேங்க. அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லாவே மசாலா இறங்கிடும். அப்புறம் ப்ரான் வாங்கியிருந்தோம். ப்ரானை க்ளீன் பண்ணி உப்பும் மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து வச்சுருந்தேன். நடுவில் இருக்க நரம்பை க்ளீன் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் வந்துட்டு சமைக்கிறதுக்கு தேவையான ஆனியன்ஸை வந்துட்டு நான் வந்து நல்லா பொடி பொடியாகவே கட் பண்ணியிருந்தேன். ஒரே சைஸில் கட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்கிறதுனால. அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தேன். அப்புறம் கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 இல்லைன்னா 2, 3 ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றினோன்னா நமக்கு வந்து அந்த ஆயிலி கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்கும். நம்ம ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஆனியன்ஸ் போடலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த ஆனியன்ஸை வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக அப்படியே போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்ல ஆனியன்ஸ் வந்து நல்லாவே வதங்கினா தான் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். அந்த ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிட்டோம்னா இந்த ஆனியன் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு நமக்கு சாட்டே ஆகிடும். பின்ன வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்துட்டு ஆனியன் கூட சேர்த்துட்டு அதையும் வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசால் தடவி வச்சுருந்த மீனோட மசால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அந்த மசாலா நான் இதுக்கு யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அந்த மசாலாவை எடுத்து இதில் போட்டு நல்லா வரவிக்கலாம். கிண்டி விடுங்க. மசால் பத்தலைன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் அதே மாதிரி மசால் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. நான் வந்து அதில் கூட தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த மசாலா வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. சால்ட் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம், இந்த ப்ரான்ஸ்க்கு தேவையான சால்ட்டு. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் எடுத்து அதில் 1 பை 1 நம்ம வந்து போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 1/2 kg ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து நான் வந்து இந்த குவான்டிட்டி அளவுக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நல்லா அந்த மசாலா வந்துட்டு ப்ரான்ஸ்குள்ளே வந்துட்டு நல்லா கோட் ஆகணும். நல்லா மசாலா வந்து அதில் கோட் ஆகிற அளவுக்கு திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கலாம்.
வாட்டர் சேர்த்துக்கப்புறம் அதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். ப்ரான்ஸை வந்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துருந்தேன் ப்ரான்ஸை. முன்னாடியே போட்டோன்னா ரொம்ப நேரம் குக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு ப்ரான்ஸை வந்துட்டு உள்ளே போடலை. அதனால தான் லாஸ்ட்டில் வந்து சேர்த்தேன். சேர்த்துட்டு நம்ம வந்து அதை மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் நல்லா அது வந்துட்டு குக் ஆகும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கணும். மூடி எடுத்ததுக்கப்புறம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வந்துட்டு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருந்தேன் காரத்துக்காக. உங்களுக்கு காரம் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பெப்பர் பொடி சேர்த்ததும் ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. நாம் வந்து செஞ்சுட்டு இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம செஞ்ச ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.